பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மரண தீர்ப்பை பெறுகிறார். உலகுக்கே தீர்ப்பு வழங்கப் போகும் நீதிபதியான இயேசு பிலாத்துவின் முன்னிலையில் குற்றவாளியாக நிற்கிறார். இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தும் கூட்டத்தின் குரலுக்கு பயந்து பிலாத்து நீதியை கழுவி விடுகிறான். தச்சனின் மகனாகிய இயேசுவுக்கு இப்போது மரண தண்டனையின் கருவியாக அந்த சிலுவை மரம் பரிசளிக்கப்படுகிறது. அவர் எவ்வித எதிர்ப்பும் இன்றி அமைதியாக தன் மரண தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். சிந்தனை. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாமும் பல நேரங்களில் மற்றவர்களுக்கு மரண தீர்ப்பை எழுதுகிறோம். நம்முடைய கடுமையான வார்த்தைகளாலும் வீண் பழிகளாலும் மற்றவர்களின் நற்பெயரை கொலை செய்கிறோம். பிறரை பற்றி தவறாக பேசும்போது அவர்களுக்கென்று ஒரு சிலுவை மரத்தை நாமே செதுக்குகிறோம் என்பதை உணர்கிறோமா? பிலாத்துவைப் போல நமது பொறுப்புகளிலிருந்து நாம் தட்டி கழிக்க பார்க்கிறோம். ஜெபம். நீதியின் சுடரே, அநீதியான தீர்ப்பை அமைதியாக ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே, என் நாவினால் நான் பிறருக்கு சிலுவைகளை உருவாக்காதிருக்க எனக்கு அருள் தாரும். என் மீது வீண் பழிகள் சுமத்தப்படும் போது உமது மௌனத்தை ஆயுதமாக கொண்டு பொறுமையாக கடைபிடிக்க எனக்கு ஆற்றலை தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். தாழா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாழா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையைச் சுமக்கிறார். கரடுமுரடான அந்த மரச்சிலுவை இயேசுவின் பீந்து போன தோள்களில் வைக்கப்படுகிறது. அந்த மரம் வெறும் மரம் அல்ல, அது ஒட்டுமொத்த மனித குலத்தின் பாவங்களின் மொத்த உருவம். அந்த பாரமான சிலுவையை அவர் வெறுக்கவில்லை. மாறாக தன் தந்தையின் சித்தம் இதுவே என அறிந்து அதை அன்போடு தழுவிக்கொள்கிறார். உலகை மீட்கும் பயணம் அந்த மரத்தோடு தொடங்குகிறது. சிந்தனை. நம் வாழ்வில் வரும் துன்பங்கள், நோய்கள், ஏமாற்றங்கள்,
ஆகியவையே நமக்கான சிலுவைகள். அந்த சிலுவைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? முணுமுணுப்போடும் கோபத்தோடும் இழுத்துச் செல்கிறோமா? அல்லது இறைவனின் திட்டத்தை உணர்ந்து பொறுமையோடு சுமக்கிறோமா? இயேசு தன் சிலுவையை தழுவியது போல நம் வாழ்வின் பாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவை நம்மை புனிதப்படுத்தும் கருவிகளாக மாறுகின்றன. ஜெபம். சுமைகளை தாங்கும் இறைவா, என் வாழ்வில் நீர் அனுமதிக்கும் அன்றாட சிலுவைகளை நான் மனமுவந்து சுமக்க எனக்கு பலம் தாரும். என் சிலுவை எனக்கு கனமாக தோன்றும் போது உமது தோள்களை அழுத்திய அந்த சிலுவை பாரத்தை நான் நினைத்து பார்க்கவும், உம்மோடு இணைந்து என் பயணத்தை தொடரவும் அருள் புரியும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமீன். விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 3ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். சிலுவை மரத்தின் பாரம் இயேசுவின் உடலை நசுக்குகிறது. தூக்கமில்லாத இரவு, சவுக்கடிகள், இரத்த இழப்பு என அனைத்தும் சேர்ந்து அவரை பலவீனப்படுத்த அவர் தரையில் விழுகிறார். விண்ணகத்தை படைத்தவர் இப்போது மண்ணோடு மண்ணாக கிடக்கிறார். ஆனாலும் அவர் அங்கேயே சுருண்டு படுத்துவிடவில்லை. தன் மீட்பின் பணிக்காக தன் முழு சக்தியையும் திரட்டி மீண்டும் எழுகிறார். சிந்தனை. வாழ்க்கை போராட்டத்தில் நாமும் பலமுறை பாரம் தாங்காமல் கீழே விழுகிறோம். பாவ பழக்கங்கள், மனச்சோர்வு, தோல்விகள் நம்மை தரையோடு தரையாக அழுத்துகின்றன. இனி என்னால் முடியாது என்று நாம் தளர்ந்து போகிறோம். ஆனால் இயேசுவின் இந்த வீழ்ச்சி நமக்கு தருவது வீரம். விழுவது மனித இயல்பு. ஆனால் இறைவனின் அருளால் மீண்டும் எழுவதே கிறிஸ்தவ வாழ்வு. ஜெபம். எழுச்சி தரும் இறைவா, என் பலவீனங்களால் நான் பாவத்தில் விழும் போதெல்லாம் அங்கே தங்கிவிடாமல் மனஸ்தாபத்தோடு உடனே எழுந்து வர எனக்கு துணிவை தாரும். என் தோல்விகளைக் கண்டு நான் துவண்டு போகாமல் உமது சிலுவையை பற்றி கொண்டு மீண்டும் எழுந்து நிற்க அருள் புரியும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமீன். தாங்கிட ஒன்னா துயருற்றே, உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள்.
மறுத்திட ஒன்னா துயருற்றே. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். சிலுவை சுமந்து செல்லும் வழியில் இயேசு தன் அன்பு தாய் மரியாவை சந்திக்கிறார். மகனின் தோளை அழுத்தும் அந்த மரச்சிலுவை தாயின் இதயத்தில் ஒரு கூர்மையான வாளாக இறங்குகிறது. அன்னை மரியா அங்கே கதறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. மாறாக தன் மகனின் கண்களை பார்த்து, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தன் பார்வையால் உணர்த்துகிறாள். சிந்தனை: நாம் சுமக்கும் சிலுவைகளை நம் குடும்பத்தினர் பார்க்கும்போது அவர்கள் அடையும் வேதனை பெரியது. அதேபோல நம் கண்முன்னே நம் உறவுகள் துன்பப்படும் போது நாம் அவர்களுக்கு எப்படி துணையாக இருக்கிறோம்? சிலுவை சுமப்பவர்களின் பாரத்தை வார்த்தைகளால் குறைக்க முடியாது. ஆனால் நம்முடைய அன்பான பிரசன்னம் அவர்களுக்கு பெரிய பலத்தை தரும். ஜெபம். அன்பின் உருவே, வியாகுல அன்னையின் சந்திப்பு உமக்கு கொடுத்த ஆறுதலை நாங்கள் தியானிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் துன்பங்கள் வரும்போது அன்னை மரியாவைப் போல நாங்களும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்க வரம் தாரும். எங்கள் உறவுகளின் சிலுவைகளை பகிர்ந்து கொள்ளும் பரந்த மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். இயேசுவால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலை. ரோம வீரர்கள் வழியே வந்த சீமோன் என்ற வழிப்போக்கனை பிடித்து இயேசுவின் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆரம்பத்தில் தயங்கிய சீமோன் அந்த சிலுவை மரத்தை தொட்டு இயேசுவோடு இணைந்து நடந்தபோது அவனது வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது. கட்டாயத்தால் வந்த சுமை அவனுக்கு மீட்பின் கொடையாக மாறுகிறது. சிந்தனை: நமது வாழ்க்கையில் பல நேரங்களில் இறைவனின் சிலுவைகள் நமக்கு திணிக்கப்படுவது போல தோன்றலாம். நோயுற்ற பெற்றோரை கவனிப்பது அல்லது கஷ்டப்படும் உறவினருக்கு உதவுவது நமக்கு சுமையாக தெரியலாம். ஆனால் பிறரின் சிலுவைகளை நாம் சுமக்கும் ஒவ்வொரு முறையும்
நாம் உண்மையில் இயேசுவுக்கே உதவுகிறோம் என்பதை நாம் உணர்கிறோமா? ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, சீமோனைப் போல நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளின் சுமைகளை தாங்கிக் கொள்ள முன்வர அருள் புரியும். அடுத்தவர் தேவையை உணர்ந்து முகம் சுளிக்காமல் அவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும். உமக்கு சேவை செய்யும் வாய்ப்புகளை நாங்கள் தவறவிடாமல் இருக்க அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். நிலையாய் பதிந்தது வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது வதனம், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இயேசுவின் முகம் முழுவதும் இரத்தமும் வியர்வையும் தூசியும் படிந்துள்ளது. கூட்டத்தின் கேலிகளுக்கும் வீரர்களின் ஈட்டிகளுக்கும் பயப்படாமல் வெரோனிகா என்ற பெண் துணிச்சலோடு வந்து தன் துணியால் அவர் முகத்தை துடைக்கிறாள். மரச்சிலுவையை சுமக்கும் அவருக்கு அவளின் அந்த சிறு செயல் பெரிய ஆறுதலை தருகிறது. அதற்கு பரிசாக இயேசு தன் திருமுகத்தை அந்த துணியில் பதிக்கிறார். சிந்தனை: துன்பப்படுவோரைக் கண்டு பரிதாபப்படுவது எளிது, ஆனால் செயலில் இறங்கி உதவுவது கடினம். வெரோனிகாவிடம் இருந்த அந்த செயல்வடிவ அன்பு நம்மிடம் இருக்கிறதா? நம் கண்முன்னே உதவிக்காக கதரும் ஏழைகளின், அனாதைகளின் கண்ணீரை துடைக்க நாம் முன்வருகிறோமா? நாம் செய்யும் சிறு நற்செயல்களிலும் இறைவன் தன் திருமுகத்தை நமக்கு பதித்து தருவார். ஜெபம். அன்பின் உருவே, வெரோனிகாவின் துணிச்சலான அன்பை போற்றுகிறோம். எங்களை சுற்றியுள்ள ஏழைகள் மற்றும் நோயுற்றோரின் முகத்தில் உமது திருமுகத்தை காணவும், பயமின்றி அவர்களுக்கு பணிபுரியவும் எங்களுக்கு தைரியத்தை தாரும். என் உள்ளத்தில் உமது திருமுகம் என்றும் பிரகாசிக்க அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக.
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். பயணம் தொடர்கிறது. இயேசுவின் வலிமை முற்றிலுமாக குறைய அவர் மீண்டும் அந்த மரச்சிலுவையோடு தரையில் மோதுகிறார். இந்த முறை அடி மிகவும் பலமானது. காயங்கள் மேலும் கிழிகின்றன. எழுந்திரு என்று வீரர்களின் சாட்டையடிகள் அவர் மீது விழுகின்றன. நம்முடைய பிடிவாதமான பாவங்களே அவரை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளுகின்றன. இருப்பினும் நமக்காக அவர் மீண்டும் எழுகிறார். சிந்தனை: நாம் மனம் திரும்பி ஒப்புரவு அருட்சாதனம் பெற்ற பிறகும் மீண்டும் பழைய பாவங்களிலேயே விழுகிறோமே, அதை நினைத்துப் பார்ப்போம். என்னால் திருந்தவே முடியாது என்ற எண்ணம் நம்மை முடக்கி போடுகிறது. ஆனால் இயேசுவின் இந்த 2ஆம் வீழ்ச்சி, எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் எழுந்து வா என்ற நம்பிக்கையை நமக்கு தருகிறது. ஜெபம். எங்களை மன்னிக்க தயங்காத இறைவா, என் பாவங்களால் நீர் மீண்டும் கீழே விழும்படி செய்ததற்காக வருந்துகிறோம். நான் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும்போது மனம் தளர்ந்து போகாமல் உமது இரக்கத்தை நம்பி மீண்டும் எழுந்து வர அருள் புரியும். தீய பழக்கங்களிலிருந்து விடுபட எனக்கு பலத்தை தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமென். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீ. விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். இரத்தம் சொட்ட சொட்ட நடந்து வரும் இயேசுவை கண்டு எருசலேம் நகர பெண்கள் மாரடித்து அழுது புலம்புகிறார்கள். தன் சொந்த மரண வேதனையிலும் இயேசு அவர்களை பார்த்து ஆறுதல் கூறுகிறார். எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்கிறார். தமக்காக பரிதாபப்படுவதை விட ஆன்ம மனமாற்றத்தையே அவர் விரும்புகிறார். சிந்தனை: நாம் பல நேரங்களில் கடவுளிடம் அழுது புலம்புகிறோம். ஆனால் நம் பாவங்களை விட்டுவிட தயாராக இருப்பதில்லை. நம்முடைய கண்ணீர் உண்மையான மனமாற்றத்தின் கண்ணீராக இருக்கிறதா? சிலுவை பாதை என்பது வெறும் உணர்ச்சி பூர்வமான அழுகைக்கான தியானம் அல்ல. அது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான அழைப்பு என்பதை நாம் உணர வேண்டும். ஜெபம். இதயங்களை ஆள்பவரே, நீர் விரும்புவது வெளிவேஷமான அழுகையை அல்ல, உண்மையான மனமாற்றத்தையே.
எங்கள் பாவங்களை நினைத்து நாங்கள் உண்மையான மனஸ்தாபத்தோடு அழவும் எங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளவும் எங்களுக்கு ஞானத்தை தாரும். என் குடும்பத்தை இறைவழியில் நான் வழிநடத்த அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமென். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். கல்வாரி மலையின் உச்சியை நெருங்கும் வேளையில் இயேசுவின் உடல் சக்தி முற்றிலுமாக தீர்ந்து விடுகிறது. சிலுவை மரத்தின் அடியில் அவர் 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். உயிர் போகும் அளவுக்கான சோர்வு. ஆனாலும் மலையுச்சியை அடைந்து தன் உயிரை பலியாக்க வேண்டும் என்ற அசாத்தியமான மன உறுதியுடன் தட்டு தடுமாறி அவர் எழுந்து நிற்கிறார். சிந்தனை: வாழ்வின் எல்லைக்கே சென்று விட்டோம், இனி மீளவே முடியாது என்று தோன்றும் நேரங்கள் நம் வாழ்வில் உண்டு. தீராத நோய்கள், தொடர் கடன் பிரச்சனைகள் நம்மை முற்றிலுமாக முடக்கி போடலாம். இயேசுவின் இந்த 3வது வீழ்ச்சி நமக்கு சொல்லுவது: இறுதி வரை போராடு. தடைகள் எதற்கும் வளைந்து கொடுக்காத மன உறுதிதான் உண்மையான விசுவாசம். ஜெபம். நம்பிக்கையின் நாயகனே, இறுதி வரை போராடிய உமது மன உறுதியை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சோதனையான நேரங்களில் நாங்கள் உடைந்து போகாமல், நம்பிக்கையை இழக்காமல், உமது சிலுவையை இறுக பற்றி கொண்டு இறுதி வரை நிலைத்திருக்க அருள் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமென். உடைகள் களைந்திட உமை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மெய் நொந்தீர். உடைகள் களைந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. கல்வாரி மலையை அடைந்ததும்
வீரர்கள் இயேசுவின் ஆடைகளை இரக்கமின்றி உரித்து எடுக்கிறார்கள். காயங்களோடு ஒட்டி கொண்டிருந்த ஆடைகளை கிழித்தெடுக்கும் போது அவரது சதை பீய்ந்து இரத்தம் கொட்டுகிறது. உலகை படைத்தவர் அந்த சிலுவை மரத்தின் முன்னே அனைத்தையும் இழந்தவராய் எந்த ஆடையும் இன்றி அவமானத்தின் சின்னமாய் நிற்கிறார். சிந்தனை: நாம் ஆடம்பரத்திலும் பகட்டிலும் அந்தஸ்திலும் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம். பிறர் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக வெளிவேஷங்களை தேடி ஓடுகிறோம். ஆனால் இயேசு நமக்காக தன் மானத்தையும் மரியாதையையும் துறந்தார். உலகப் பொருட்கள் மீதான நம்முடைய பற்றுதல்களை களைந்துவிட்டு இறைவனின் திருமுன் நிற்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஜெபம். எளிமையின் உருவே, எங்களுக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டீரே. உலக ஆசைகளையும் ஆடம்பரங்களையும் பகட்டையும் நான் வெறுத்து ஒதுக்கவும் எளிமையான உள்ளத்தோடு உம்மை பின்பற்றவும் எனக்கு கற்றுத்தாரும். உள்ளத்தின் தூய்மையே மேன்மையான ஆடை என்பதை நான் உணர அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தாய் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஏசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசுவை அந்த சிலுவை மரத்தின் மீது கிடத்தி அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கிறார்கள். சம்மட்டியின் ஒவ்வொரு அடியும் அவரது உடலை துளைத்து அந்த மரத்தோடு அவரை பிணைக்கிறது. தாங்க முடியாத வலியிலும் தந்தையே, இவர்களை மன்னியும் என்று அவர் ஜெபிக்கிறார். வன்முறையின் கருவியான அந்த சிலுவை மரம் இப்போது மன்னிப்பின் பீடமாக மாறுகிறது. சிந்தனை: நம்மை யாராவது சிறிய வார்த்தையால் காயப்படுத்தினால் கூட நாம் அவர்களை மன்னிக்க மறுக்கிறோம், பழிவாங்க துடிக்கிறோம். ஆனால் இயேசு தன்னை கொன்றவர்களுக்காக சிலுவையில் இருந்தே மன்றாடினார். நம்முடைய கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் என்ற ஆணிகளால் நாமும் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறோமா? ஜெபம். மன்னிப்பின் சிகரமே, சிலுவை மரத்தில் தொங்கிய போதும் பகைவர்களுக்காக பரிந்து பேசினீரே. என் பாவங்களால் உமக்கு நான் ஏற்படுத்திய காயங்களுக்காக வருந்துகிறேன். எனக்கு தீமை செய்தவர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் முழு மனதோடு மன்னிக்கக்கூடிய தாராள மனதை எனக்கு தந்தருளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள்
சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமென். இன்னுயிரகன்றது உமை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உமை விட்டு, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். 3 மணி நேர கொடிய மரண வேதனைக்குப் பிறகு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி இயேசு தன் ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கிறார். சிலுவை மரம் அவரது திரு இரத்தத்தால் நனைந்து புனிதம் பெறுகிறது. பாவம் அறியாத ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களுக்காக தன்னையே பலியாக்கி விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறது. சிந்தனை: சில நொடிகள் அமைதியாக இருந்து அந்த சிலுவை மரத்தை நினைத்து பார்ப்போம். நமக்காக தன் உயிரையே கொடுத்த நண்பர் வேறு யாராவது உண்டா? அவரது இந்த மரணம் நமது பழைய பாவ வாழ்க்கையின் மரணமாக மாற வேண்டும். சிலுவையில் அவரோடு மரித்தால் மட்டுமே நாமும் அவரோடு உயிர்த்தெழ முடியும். ஜெபம். என் அன்பு இயேசுவே, என் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் உமது உயிரையே எனக்காக அந்த சிலுவை மரத்தில் கொடுத்தீரே. உமது இந்த புனித மரணத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் எனக்காக வாழாமல் இனி உமக்காக மட்டுமே வாழும் வரம் தாரும். உமது மரணத்தில் என் பாவங்களும் மரிக்க அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமென். துயருற்று துடித்தாள் உளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து. துயருற்று துடித்தாள் உளம் நொந்து, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவின் உடலை சிலுவை மரத்திலிருந்து இறக்கி அன்னை மரியாவின் மடியில் கிடத்துகிறார்கள். உலக மீட்புக்காக பிறந்த குழந்தையை தாளாட்டிய அதே கைகள் இப்போது துளைக்கப்பட்ட தன் மகனின் சடலத்தை தாங்குகின்றன. மரியாவின் இதயம் சொல்லனா துயரத்தால் நிறைந்திருந்தாலும் இறைவனின் திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் விசுவாசம் அங்கே மேலோங்கி நிற்கிறது. சிந்தனை: நம்முடைய நேசத்துக்குரியவர்களை இழக்கும் போது நாம் அடையும் துயரம் எப்படிப்பட்டது? அந்த நேரங்களில் நாம் இறைவனை குறை சொல்கிறோமா? அன்னை மரியாவின் விசுவாசம்
நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. இழப்புகளை சந்திக்கும் போது நாம் விரக்தியடையாமல் அதை இறை சித்தமாக ஏற்க பழக வேண்டும். ஜெபம். வியாகுல அன்னையே, உமது திருமகனின் உயிரற்ற உடலை மடியில் தாங்கிய போது நீர் அடைந்த துயரத்தை யாரால் அளவிட முடியும்? எங்கள் வாழ்வில் வரும் இழப்புகளையும் எதிர்பாராத துயரங்களையும் இறைவனின் திருவுளமாக ஏற்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் துன்ப நேரங்களில் எங்களை தேற்றி ஆறுதல் அளித்தருளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசுவின் புனித உடலை தூய துணிகளால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்ட புதிய கல்லறையில் வைக்கிறார்கள். பெரிய கல்லை புரட்டி வாசலை மூடுகிறார்கள். சிலுவை மரம் கல்வாரியில் அனாதையாக நிற்கிறது. எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றுகிறது. ஆனால் கல்லறை என்பது முடிவல்ல, அது உயிர்ப்பின் நுழைவாயில். இருளுக்கு பின் வரப்போகும் மாபெரும் வெளிச்சத்திற்கான காத்திருப்பு அது. சிந்தனை. நமது வாழ்க்கையில் இருண்ட காலங்கள் வரும்போது அதுவே முடிவென்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலன் கொடுக்கும். மரணத்திற்கு பின் உயிர்ப்பு உண்டு என்ற அந்த மகத்தான நம்பிக்கைதான் கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திவாரம். நமது சிலுவைகளும் ஒரு நாள் மகிமையாக மாறும். ஜெபம். உயிர்ப்பின் நம்பிக்கையே, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டாலும் 3ஆம் நாள் மாட்சிமையோடு உயிர்த்தெழுந்தீரே. எங்கள் துன்பங்கள், கவலைகள், நோய்கள் அனைத்தையும் உமது கல்லறையில் ஒப்படைக்கிறோம். இருள் சூழ்ந்த எங்கள் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றி அருளும். உமது உயிர்ப்பின் மகிமையில் நாங்களும் பங்கு பெற அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரு.